Hello friends, welcome to City Car Trainers, Personalized Car Training Services in Chennai. Viewers, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு இண்டிவிஜுவலாக மெயின் ரோட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஃப்ரம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் டு வடபழனி. நம்ம எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே சொல்ல போகிறதில்ல. A to Z ஆஃப் கண்ட்ரோல்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இண்டிவிஜுவலாக எப்படி ட்ரைவ் பண்ணுவாங்களோ அதே ஆஸ்பெக்டில் ட்ரைவ் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் தாண்டி டுவர்ட்ஸ் கத்திப்பரா பிரிட்ஜ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஜிஎஸ்டி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது பிகினர் ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நம்மளுடைய ஸ்டெப்ஸ் அண்ட் மெத்தடாலஜியை ஆன் தி ரோடில் ப்ராக்டிக்கலாக அவங்க எப்படி அப்ளை பண்ணுறாங்க, அதோட ரிசல்ட் எப்படி வருது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே சொல்ல போகிறதில்ல. A to Z ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் தியரி, லேன் ஃபார்மேஷன், ஒரு சிக்னலில் ஸ்டாப் பண்ணும்போது ஃப்ரேம் அலைன்மெண்ட், ஃப்ரண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிளுக்கும் நமக்கும் கரெக்டான ஃப்ரேமில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கியர் ஃபுல்லாக வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கியரில் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. கிளச் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்குது, வெஹிக்கிள் ஆஃப் ஆகலை. ஸ்டீரிங்கோட ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹேண்ட்ஸில் பர்ஃபெக்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்ட் மேம். ஃபர்ஸ்ட் கியர் இனிஷியல் பிக்கப்புக்காக, ரெஸ்ட் ஆஃப் தி மூமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர், தேர்ட் கியர் அண்ட் ஃபோர்த் கியர்னு சொல்லியிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி டைம் அவங்க கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது நியூட்ரல் பாயிண்ட் வந்து தான் கியர் ஷிஃப்ட் பண்ணணும், கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 100% கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோட். ரோடு கர்வ் ஆகும்போது லிட்டில் பிட் ஆஃப் டில்ட், பெண்ட் ஆகும்போது லிட்டில் பிட் ஆஃப் கர்வ், ஸ்ட்ரைட்டிங் த வெஹிக்கிள். ரோடு கர்வ் ஆனாலும் பெண்ட் ஆனாலும் நம்மளோட வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேன்லேயே நம்ம ஃப்ரேம்லேயே தான் இருக்கணும். சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லேனில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக டீசன்ட் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிகினர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது, பின்னாடி இருக்கிற வெஹிக்கிள் ஹார்ன் பண்ணாலோ இல்லை அவங்க கொஞ்சம் ஸ்பீடாக நம்மளை மூவ் பண்ண சொன்னாலோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. நமக்கு என்ன ஸ்பீடு கம்ஃபர்டபுளோ அதே ஸ்பீடில் தான் நம்ம கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணணும். கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க ஹார்னுக்காக நம்ம ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஸ்பீடில் கொடுக்கக்கூடாது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேமுக்கு இந்த 40 ஸ்பீடுன்றது ஒரு டீசன்ட் ஸ்பீடாக வெஹிக்கிள் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். வெஹிக்கிள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கான்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும். ஒரு ஸ்பீடுக்கு மேலே, குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே நம்ம மூவ் பண்ணும்போது நமக்கு வெஹிக்கிள் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்போ நம்ம உடனே ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும். முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்ஸில் நம்ம இண்டிவிஜுவலாக ட்ரைவ் பண்ணும்போது, ஒரு பிகினர்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ட்ரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிற வெஹிக்கிள், லெஃப்ட் சைட்லேருந்து மர்ஜ் பண்ணுற வெஹிக்கிள், ரைட் சைடில் இருக்கிற வெஹிக்கிள், பின்னாடி வர வெஹிக்கிளுக்குலாம் ஒரு ஃபியர் வரும். ஒரு வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ணும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அவன் ரொம்ப நம்ம க்ளோஸாக ஓவர்டேக் பண்ணுற மாதிரி, நமக்கு லெஃப்ட் சைடில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி. அந்த ஃபியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம் ட்ரைவ் பண்ணுறதுனால வர ஃபியர் தான். அது வந்து நம்மளை சப்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதை ஓவர் கம் பண்ணி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பர்ஃபெக்டாக நம்ம ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம மேம் கிட்ட மெயினாக சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நான் பூஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அலர்ட்டாக இருக்க சொல்லியிருக்கேன். 360 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே சைடு மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, டிஸ்டன்ட் அனலைசேஷனாக இருக்கணும். இப்போ இந்த ரோட்டில் மூவ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவரில் மேலே ஏறும்போது ஸ்பீடை மேனேஜ் பண்ணணும். அவங்க எந்த ஸ்பீடில் வந்தாங்களோ அதே ஸ்பீடில் ஸ்பீடு கம்மி ஆகாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃப்ளைஓவர் கீழே இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும். எந்த ஸ்பீடில் மூவ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, பட் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்லோப்பில் மூவ் பண்ணும்போது வெஹிக்கிளோட மோஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஆக்சிலேட்டரே கொடுக்கலனா கூட அப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அன்னெசரியாக நம்ம லேன்லேருந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. நம்மளோட லேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது அப்டக்கல்ஸ் இருந்தால் மட்டுமே தான் லேன் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் மேம் கிட்ட நான் மெயினாக சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்விங் த சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ். இப்போ இந்த இடத்துல மூவ் பண்ணும்போது ஃப்ரம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் டு வடபழனி எத்தனை சிக்னல் இருக்குது, எந்த சிக்னலில் யூ டர்ன் இருக்குது, எந்த சிக்னலில் ரைட் டர்ன் இருக்குது, எந்த சிக்னலில் அவங்க எந்த லேன் சேஞ்ச் பண்ணிக்கணும், சிக்னலோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்கும் எந்த சிக்னலில், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும்.
ரோட் அனலைசேஷன் பர்ஃபெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், எந்த இடத்துல பிரேக் அப்ளை பண்ணாலும் அவங்களோட லெக் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், கிராஜுவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிராஃபிக் சிக்னலில் ஸ்டாப் பண்ணும்போது வி ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் அப்ளைங் த பிரேக் அப்ளை பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கியரை ரெடியூஸ் பண்ணணும். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் இருக்காங்க, ஃபுல்லாக வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்காங்க. பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணுறதுக்கு முன்னாடி கியர் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி மெயின்டைன் சேஃபர் டிஸ்டன்ஸ். எந்த ஒரு சிக்னல் நம்ம நிற்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். நோ க்ளோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக போய் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்போ ட்ராவலர் ரைட் எடுக்க போகிறாரு. நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ண போகிறோம். இந்த டிஸ்டன்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் கிராஜுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லேன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து அவரை தாண்டினதுக்கப்புறம் திருப்பி நம்மளோட லேன் பேக் டு அவர் லேனே நம்ம மூவ் பண்ணிடணும். இந்த விஷயம்லாம் தான் நான் மேம் கிட்ட சொல்லியிருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் அதர் வெஹிக்கிள்ஸ். பக்கத்தில் இருக்கிற வெஹிக்கிள், முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள் மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அதை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டியாக நம்ம ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கணும். வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த ஒரு கண்ட்ரோல்ஸும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் மெயின் ரோட்ஸில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வச்சுட்ருக்கோம். மேடமோட பெர்ஃபார்மன்ஸும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஹவு ஷி இஸ் பெர்ஃபார்மிங். உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா சிட்டி கார்டன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவங்க ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன் ஸ்போர்ட்ஸ். ஆனால் அவங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் ஸ்கூலில் கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக் அவங்க கற்றுண்டு அவங்களோட வெஹிக்கிள் அவங்களுக்கு டச் சுத்தமாக கிடையாது. வித்தின் மினிமம் நம்பர் ஆஃப் கிளாஸஸில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவை நம்ம ட்ரைவ் பண்ண வச்சுட்டோம். அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸோட தியரிட்டிக்கல் ஸ்டெப்ஸ் அண்ட் மெத்தடாலஜி. எந்த ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி ரோடில் என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், லேன் ஃபார்மேஷன், லேன் சேஞ்சிங், மிரர் அப்சர்வேஷன், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல், கியர் இன்க்ரீசிங் அண்ட் ரிடக்ஷன், இந்த விஷயம் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆன் தி ரோட்லேயே ப்ராக்டிக்கலாக டாஸ்க்கு கொடுக்குறோம். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் வியூவர்ஸ். தேங்க்யூ.